நான் மீம்ல எனக்கு கலாச்சி போடுவாங்களே அவங்களுக்கே போய் கமெண்ட் பண்ண சூப்பராக எடிட் பண்ணிடுறீங்க நல்லா பண்ணி கமெண்ட்டும் பண்ணுவேன் நான். அது கமெண்ட்ல திட்டுவாங்க கீழே. அப்படியா? ஓ ஓகே. பட் அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். ஆமாம், நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அதனால வந்து நம்ம கலாய்க்கிறாங்க தெரிஞ்சா அவங்க கமெண்ட் பண்ணுறது நான் மட்டும் தான் பண்ணணும் உலகத்தில். இல்லை உண்மையா அதுக்கே நல்ல ஒரு மனசு வேணும். அதுக்கு எதுக்கு அவங்க வந்து திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க? அவங்க மென்டலடா நீ உன்னை கலாய்க்கிறாங்க நீ வந்து கமெண்ட் பண்ணுற நினைப்பாங்களே. ஸோ அதனால கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து என்ன மைண்டில் பண்ணுறேன்னா என்னை கலாச்சி போட்டாலும் நல்லா பண்ணியிருக்கீங்க வீடியோ எடிட் சூப்பராக இருக்குது ஸோ பண்ணுறேன். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். நம்ம மனசார வந்து காயம் பார்த்துன்னு வச்சுக்க அங்கேயே இருந்துருவேன். சந்தோஷமாக போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ சிறப்பான ஒரு கருத்தோடு முடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஸ்டண்ட் வெங்கி. ஸோ மிக சிறந்த ஒரு நபராக நீங்கள் வரணும். அதே மாதிரி திரையில் உங்களை நாங்கள் பார்த்து வெள்ளித்திரையில் பார்த்து உங்களுக்காக நாங்கள்லாம் கைத்தட்டி உங்களுக்காக அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள்லாம் வரணும். அதாவது நீங்களும் அது மாதிரி திரையில பெருசா வரணும், அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்றேன் நான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ அடுத்த பிக் பாஸ் சீசன் 10ல நீங்க உள்ள போறீங்க. ஓகே, கண்டிப்பா அதுக்குள்ள போறோம் இல்லையா, சினிமாக்குள்ள போயிடணும். சினிமாக்குள்ளே போவீங்க, இதுக்குள்ளே போவீங்க, உங்களோட ஆசை எல்லாம் நிறைவேறும். ஓகேயா? கண்டிப்பா. நன்றி. நல்லா பண்ணீங்க நீங்களும். அப்படியா? ஆமா, நன்றி. வணக்கம். வணக்கம்.